ஹாய் கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். ஸோ எங்கடா ரொம்ப நாளாக வீடியோ காணோம், என்ன ஆனாலோ அது மாதிரி நிறையா பேர் தேடினீங்க, கமெண்ட் பண்ணீங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஸோ நான் வந்து என்னோட அம்மா வீட்டுக்கு போயிருந்தேன். ஸோ நான் வந்து 2 வருஷம் ஒன்ஸ் தான் வந்து ஒகேஷனுக்கு அம்மா வீட்டுக்கு போவேன். ஸோ அதனால் இந்த இயர் 2026 இந்த ஒகேஷனுக்கு நான் போயிட்டு வந்தேன். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 35 டேஸ் வந்து போயிருந்தேன். ஸோ அதனால தான் என்னால் சரியாக வீடியோ போட முடியல. சாரி ஃபார் தட். ஸோ இன்றைக்கி இந்த சம்மரில் எல்லாருமே வந்து ஃபேஸை ரொம்ப டேன் ஆக்கி இங்கேயும் அங்கேயும் ட்ரிப்பு அது இதுன்னு நிறைய விஷயங்கள் பண்ணி நம்ம ஸ்கின்னை வந்து செம்மையாக டேமேஜ் பண்ணி வச்சுருப்போம். ஸோ அதை எப்படி சீக்கிரமாக குயிக்காக வித்தின் அ வீக் வந்து நம்மளோட ஃபேஸில் இருக்கிற டேனை வந்து ரிமூவ் பண்ணலான்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ நேச்சுரல் வேல கண்டிப்பாக ரிமூவ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ எப்படி ஆல்டர்னேட்டிவ் வழியில் நம்மளோட டேனை வந்து ரிமூவ் பண்ணலாங்கிறது தான் இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிறோம். சிம்பிளி ஜெஷிலேருந்து நான் உங்கள் ஜெஷி. ஸ்கின் கேர், ஹேர் கேர், வெயிட் லாஸ் அண்ட் மேக்கப் ரிலேட்டட் வீடியோஸ்லாம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி வச்சுருங்க. நான் போடுற வீடியோஸ் ரெகுலராக உங்களுக்கு. டேனை ரிமூவ் பண்ணுறதுக்கு நம்ம நார்மலாக நம்ம வீட்டில் என்னென்ன பண்ணுவோம்? ஸோ தக்காளி போடுவோம், பொட்டேட்டோ போடுவோம். ஸோ அது இல்லைனா ஏதாவது பைத்த மாவு, கடலை மாவு, ஸோ இந்த மாதிரி மாவு வெரைட்டிஸ் எல்லாம் ட்ரை பண்ணுவோம். அதையும் தாண்டி சில பேரெல்லாம் ஃபெம்மு இந்த மாதிரி பீச் எல்லாம் வேறு முகத்தில் போட்டு நாரடிப்பாங்க. அது போக குக்கும்பரை வைக்கிறது, இன்னும் சில சாப்பிட்ற பொருளெல்லாம் மூஞ்சில் அப்பிட்டு அலைவோம். ஸோ இதெல்லாம் எதுவுமே வந்து நம்ம ஸ்கின் பேரியரை டேமேஜ் பண்ணுமே தவிர அதை நம்ம ஸ்கின்னை வந்து என்ஹான்ஸ் பண்ணாது. ஸோ இது வந்து ஒரு சில ஸ்கின்னுக்கு தான் வந்து சூட் ஆகும், நாட் ஃபார் எவ்ரி ஸ்கின். அதுவும் உங்கள் ஸ்கின் வந்து ஆக்னி ப்ரோன் ஸ்கின்னாக இருந்தால் சொல்லவே தேவையில்லை. சென்சிட்டிவ் ஸ்கின்னுக்கு சத்தியமாக ஒத்து வராது. ஸோ ஒரு சில ஸ்கின் மேபி அவங்களுக்கு சூட் ஆகலாம். ஸோ அது எல்லாருக்கும் சூட் ஆகாது. ஸோ அவங்களோட அட்வைஸ் எல்லாம் ப்ளீஸ் அவாய்ட் பண்ணிவிட்டு இன்றைக்கி நான் சொல்கிறத மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் ஸ்கின் வந்து வேறு லெவலில் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகும். ஸோ இந்த ஒரு விஷயம் வந்து உங்கள் ஸ்கின்னை டேனை ரிமூவ் பண்ணுறது இல்லாமல் ஃபேஸில் எக்ஸஸாக ஆயில் சுரக்குது இல்லையா, அதை வந்து நல்லாவே கண்ட்ரோல் பண்ணும். அதுவும் இல்லாமல் உங்கள் ஃபேஸில் பிளாக் ஹெட்ஸ், ஒயிட் ஹெட்ஸ், அதுவும் இல்லாமல் அடிக்கடி பம்ஸ் வருது, பிரேக் அவுட்ஸ் வருது. ஸோ இது எல்லாத்தையுமே வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற அந்த ஒரு விஷயம் தான் வந்து கெமிக்கல் பீலிங். இதை பற்றி நான் நிறையா வீடியோஸில் முன்னாடி வந்து பேசியிருப்பேன். ஸோ இன்றைக்கி நான் வந்து நிறையா பேர் பிகினராக இருக்கலாம், 18+ இருக்கலாம், என்ன பண்ணி நம்ம டேனை வந்து ரிமூவ் பண்ணுறதுன்னு நிறைய விஷயத்தை வந்து சர்ச் பண்ணுவாங்க. ஸோ அதுக்காக தான் வந்து நான் சொல்லியிருந்தேன். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா ஊரில் இருக்கும்போது என்னோடய ஃபேஸ் வந்து லிட்டரலாக அவ்வளோ டேனாக இருந்தது. ஸோ டேன்னா இந்த ஃபோர் ஹெட்லலாம் கிட்டத்தட்ட இப்போயுமே கூட நீங்கள் பார்க்கலாம், ஃபோர் ஹெட்டில் இது இந்த இடத்துலலாம் வந்து லைட்டாக வந்து டேன் இருக்க தான் செய்யுது. ஸோ அதுவும் உங்களுக்கு ஆல்ரெடி பிக்மெண்ட் எல்லாம் இருக்குது, ஆக்னி வந்துட்டு போன மார்க்ஸ் எல்லாம் இருக்குன்னா இந்த வெயிலில் சுற்றும் போது அந்த மார்க்ஸ் வந்து கலர் இன்னுமே டார்க் ஆகி ரொம்ப ப்ராமினெண்ட்டாக தெரியும், பிளாக்காக. ஸோ அதெல்லாம் வந்து எப்படி சரி செய்கிறதுன்னு பார்ப்போம். சிட்டாஃபில் வந்து என்னோட ஆக்னி இருக்கும்போது நான் கண்டிப்பாக அதை மட்டும் தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ ஆக்னி இப்போ வந்து ஃபேஸில் இல்லவே இல்லை, கிளியர் ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இந்த ஃபாக்ஸ்டைலோட தான் வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ ஜஸ்ட்டு ஒரு 2 பம்ப்ஸ் போதும். ஸோ ஹோல் ஃபேஸுமே வந்து சூப்பராக சரி பண்ணும். ஜஸ்ட் ஒரு 2 பம்ப்ஸில் நம்மளோட ஹோல் ஃபேஸுமே வந்து நீட்டாக வந்து க்ளீன் பண்ணி கொடுக்கும். ஸோ நல்லா ஃபேஸ் வாஷ் பண்ணுங்கள். 60 செகண்ட்ஸ் நல்லா ரப் பண்ணி மசாஜ் பண்ணி உங்களோட ஃபேஸ் வந்து வாஷ் பண்ணுங்கள். ரொம்ப போட்டு தேய்க்காதீங்க, ஃப்ரிக்ஷனில் உங்கள் ஸ்கின் அப்பயுமே டேமேஜ் ஆகும். ஸோ ஒரு நாளைக்கு எத்தனை தடவை ஃபேஸ் வாஷ் பண்ணலாம் நிறைய பேர் கேட்குறீங்க. ஸோ ஒரு நாளைக்கு ஜஸ்ட் 2 ஆர் மேக்ஸிமம் 3 டைம்ஸ் மட்டும் போதும். மார்னிங் அண்ட் நைட் மேண்டேட்ரி. இன் பிட்வீன் எங்கேயா வெளில போகிற மாதிரி இருக்குன்னா நீங்கள் தாராளமாக 1 டைம் வந்து எக்ஸ்ட்ரா ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கலாம். ஞாபகம் வச்சுக்கோங்க, எத்தனை தடவை ஃபேஸ் வாஷ் பண்ணிங்கனாலும் டே டைமில் இருந்தால் சன்ஸ்கிரீன் போடுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே நைட் டைம் இருந்தால் மாய்ஸ்சரைசரை ஸ்கிப் பண்ணவே பண்ணாதீங்க. இதுதான் நம்ம ஸ்கின்னை வந்து ஃபர்தர் டேமேஜ்லேருந்து ப்ரிவென்ட் பண்ண. ஸோ ஃபேஸ் வாஷ் வந்து பண்ணிட்டு வந்துட்டேன். ஸோ இப்போ வந்து ஒரு நல்ல க்ளீனான டவலில் ஃபேஸை வந்து நல்லா தொடச்சிருங்க. எந்த ஒரு ரொட்டீனை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கும் நம்ம ஃபேஸ் வந்து க்ளீன் அண்ட் கிளியராக இருந்தால் தான் வந்து நம்ம அடுத்தடுத்து போடுற ப்ராடக்ட்ஸ் வந்து நல்லா டீப்பர் ஸ்கின் வரையும் போயிட்டு நம்மளுக்கு ரிசல்ட் வந்து பார்க்க முடியும். ஸோ அதனால் இன்றைக்கி நம்ம கெமிக்கல் பீல் தான் பண்ண போகிறோம். நிறைய பேருக்கு வந்து டவுட் இருக்கலாம், என்ன பண்ணால் டேனை வந்து ரிமூவ் பண்ணணும்னு. ஸோ இந்த கெமிக்கல் பீல் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் சொல்யூஷன் ஃபார் டேன் ரிமூவிங். இது 2 ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் டெர்மாகோவும் யூஸ் பண்ணலாம், இல்லைனா ஆர்டினரி இதை யூஸ் பண்ணலாம். ஸோ இது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஆல்ரெடி இதை யூஸ் பண்ணி ஸ்கின்னுக்கு செட் ஆனவங்களுக்கு இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். டேரெக்டாக இது யூஸ் பண்ணுறீங்கனாலும் அப்பையும் வந்து உங்களுக்கு செட் ஆகிறதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும். எனிவே போத் ஆர் பெஸ்ட். ஸோ நான் இன்றைக்கி வந்து பிகினர் லெவலில் இருக்கிற இந்த ஒரு கெமிக்கல் பீலிங் வந்து பண்ண போகிறேன். ஸோ ஜஸ்ட்டு இது இந்த மாதிரி கலரில் தான் இருக்கும். இதை வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ட்ராப் இந்த மாதிரி ஃபோர் ஹெட்டில் இந்த மாதிரி ஒரு 4-5 ட்ராப் மட்டும் போதும். ஸோ இதுவே வந்து உங்கள் ஃபேஸில் இருக்கிற டேனை வந்து படிப்படியாக ரிமூவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ ஒரே நாளில் ரிமூவ் ஆகிடுமான்னு பார்க்காதீங்க.
ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா லிட்ரலாக என்னோடய ஸ்கின்னுக்கு வந்து இந்த கெமிக்கல் பீலிங் லிட்ரலாக வந்து 4-5 வருஷமாக நான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதனால் என்னோடய ஸ்கின்னுக்கு நல்லா பழக்கம் பண்ணதுனால ஜஸ்ட்டு வீக்லி ட்வைஸ் வந்து இப்போ பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். முதல்லலாம் ஸ்டார்டிங்கில் பார்த்திங்கன்னா மந்த்லி ஒன்ஸ் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ அதுக்கப்புறம் ட்வைஸ் பண்ண ஆரம்பித்தேன். அப்புறம் வீக்லி ஒன்ஸ் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ இப்போ ரொம்ப டேன் இருக்கிறனால இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், இந்த இடம் பார்த்திங்கன்னா இருக்கிற ஸ்கின்னை விட இந்த இடத்துல மட்டும், அதுவும் இந்த சைடு மட்டும் டேன் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஜென்டிலாக இருக்கிற இந்த ஒரு பீலை வந்து நம்ம யூஸ் பண்ணும்போது படிப்படியாக வந்து நம்ம டேனை ரிமூவ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதை போட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே வெயிட் பண்ணுங்கள். மேலே எதையுமே பண்ணாதீங்க. ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணிங்கன்னா ஸ்கின் நல்லா அப்சர்வ் ஆகி காஞ்சிடும். ஸோ ஸ்கின்னில் 10 நிமிஷம் கழித்து இந்த அப்ளை பண்ண கெமிக்கல் பீல் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். நல்லா வந்து அப்சர்வ் ஆகிட்டு நம்ம ஸ்கின் வந்து லைட்டாக ட்ரையாக வந்து ஃபீல் ஆகும். ஸோ 10 நிமிஷத்துக்கு மேலே 1 நிமிஷம் கூட இதை வந்து நீங்கள் ஃபேஸில் வைக்கவே வைக்காதீங்க. வாஷ் அவுட் பண்ணிவிடுங்க. ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் வந்து என்னோடய ஃபேஸில் கெமிக்கல் பீல் பண்ணி வாஷ் பண்ணிட்டேன். ஜஸ்ட்டு டேப் வாட்டரில் வாஷ் பண்ணேன். ஃபேஸ் வாஷ் எல்லாம் எதுவும் போடலை. ஸ்கின் டேமேஜ் ஆகும். ரிமைண்ட் தட் ஆல்ரெடி நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு தானே இதை அப்ளை பண்ணோம். ஸோ அதனால் இப்போ பண்ண தேவையில்லை. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்னோடய பழக்கப்பட்ட ஸ்கின்னுக்கு நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னு சொல்கிறேன். சப்போஸ் நீங்கள் பிகினர்னால் இந்த கெமிக்கல் பீலோடையே வந்து ஸ்டாப் பண்ணிக்கோங்க. வேறு எதுவும் வந்து நீங்கள் ட்ரை பண்ண வேணாம். ஏன்னா வந்து குயிக்காக பிரேக் அவுட்ஸ் நிறையா வர ஆரம்பிச்சிடும். ஸோ என்ன மாதிரி உங்களுக்கும் ஸ்கின் வந்து பழகிருக்கு, சீரமெல்லாம் யூஸ் பண்ணி பழகிருக்குன்னா ஜஸ்ட் நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து என்னோட ரொம்ப 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 ஃபேவரட் நான் என்ன ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணணும். ஸோ அதே பிராண்டில் தான் வந்து இந்த மாஸ்க்கும் வாங்கி வச்சுருக்கேன். ஸோ இந்த மாஸ்க் வந்து நான் ஷார்ட்ஸில் ஷேர் பண்ணியிருப்பேன். நிறைய பேருக்கு தெரியும். ஸோ இந்த மாஸ்க் வந்து பார்த்திங்கன்னா பர்பிள் கலர், ஆல்மோஸ்ட் காலி டப்பா. ஸோ இன்னொன்று ஆர்டர் பண்ணணும். ஸோ இது லைட்டாக வந்து ஃப்ராக்ரன்ஸாக இருக்கும். உங்கள் ஸ்கின்னில் ரொம்ப ஆக்னி வருது, இல்லைனா என்னோடய ஸ்கின் ரொம்ப ட்ரையாக இருக்குது, ஃப்ளேக்கியாக இருக்குது, இந்த மாதிரியெல்லாம் இருக்குன்னா நீங்கள் தாராளமாக வந்து யூஸ் பண்ணலாம். ஆல்மோஸ்ட் எல்லாருமே யூஸ் பண்ணலாம். ஸோ நான் இதை வந்து எங்கே யூஸ் பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட்டு இந்த மாதிரி எங்கெங்கெல்லாம் ரொம்ப இப்போ இந்த சைடெலாம் ரொம்ப டேன் இருக்கும். எப்போயுமே எல்லாருக்கும் ஃபோர்ஹெட் பயங்கரமாக டேன் ஆகும் சன்னில். ஸோ அதனால் இந்த மாதிரி இந்த சிக்ஸில் ஏன்னா இங்கே ஆக்னி வந்து மார்க்ஸ் இருக்கும் இல்லையா. ஸோ அதனால் இந்த சிக்ஸில், அப்புறம் இந்த சைட் சிக்ஸில் நான் என் அம்மா வீட்டில் இருக்கும்போது கிட்டத்தட்ட டெய்லியுமே வந்து இதை நான் யூஸ் பண்ணேன். மோஸ்ட்டாக வீக்லி ஒரு 4 டைம்ஸ் மினிமம் வந்து நான் யூஸ் பண்ணியிருந்திருப்பேன். ஸோ இது அவ்வளோ எனக்கு வந்து செட் ஆகிடுச்சு. சப்போஸ் நீங்களும் உங்களோட ஃபேஸில் ரெகுலராக வெளியில் போகிறீங்க, ஊர் சுற்றுறீங்க, எனிவே இந்த மே மாதம் வந்துச்சுன்னா கிட்ஸ் வீட்டில் இருப்பாங்க, நம்மளுக்கு நிறையா ஒகேஷன் டைம் இருக்கும். ஸோ அதனால் எல்லாருமே ஊர் சுற்ற தான் போகிறோம். ஸோ அப்படி சுற்றும் போது ஹெசிடேட் ஆகாமல் என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ வீட்டில் வந்து நீங்கள் என்ன பண்ணணுமோ அதை வந்து பண்ணிடுங்க. நான் வந்து ரெகுலராக இந்த மாதிரி சுற்றிட்டு வந்துட்டு இந்த மாஸ்க் ஒன்று அப்ளை பண்ணி அன்னைக்கான டேனை வந்து ரிமூவ் பண்ணிடுவேன். ஸோ அதனால் என்னோடய ஸ்கின் ரொம்பவே டேமேஜ் ஆகி சுருக்கமாக ஆகிற மாதிரி, ஸோ அந்த மாதிரியெல்லாம் இருக்காது. சன்ஸ்க்ரீன் இல்லாமல் சன்னில் ரொம்ப எக்ஸ்போஸ் ஆகும்போது உங்கள் ஸ்கின் வந்து ரொம்ப சுருக்கம் விழ ஆரம்பிச்சிடும், ஏஜிங்காக இருக்கும், பார்த்திங்கன்னா பயங்கர டேன் ஆகிடும். காலப்போக்கில் அது வந்து பார்த்திங்கன்னா மெலஸ்மாவே மாறுது. இது வந்து நிறையா பேர் சொல்லவே மாட்டேங்கிறாங்க மெலஸ்மா எப்படி வருதுன்னு. ஈவன் நம்ம அம்மாக்கள் வந்து கிச்சனில் சமைச்சிட்டு இருக்கும்போது அந்த ஹீட்டு தாங்காமல் கூட வந்து மெலஸ்மா வந்து வருதுன்னு கேள்விப்பட்டேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு வீட்டுக்குள்ளே இருக்கீங்களோ வெளில இருக்கீங்களோ ஒரு மினிமம் லெவலில் சன்ஸ்க்ரீன் வந்து கட்டாயமாக அப்ளை பண்ணுங்கள். ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை நான் இதில் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாஸ்க் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாஸ்க் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் வச்சுருக்கலாம் மேக்ஸிமம். அதுக்கு மேலே வேணாம். நம்ம ஆல்ரெடி வந்து கெமிக்கல் பீல் பண்ண ஸ்கின்னில் இந்த மாஸ்க் அப்ளை பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ சப்போஸ் நீங்கள் பிகினர்னால் இதை வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பழக்கப்பட்ட ஸ்கின்னுக்கு நீங்கள் தாராளமாக பயப்படாமல் இதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கு முன்னாடி உங்கள் ஸ்கின் ஆயிலியாக இருக்குது, காம்பினேஷனாக இருக்குது, ஆக்னி ப்ரோனாக இருக்குது, இல்லைனா மார்க்ஸ் எல்லாம் குறையணும், டேனை ரிமூவ் பண்ணணும்னா தாராளமாக வந்து இந்த ஒரு க்ளே மாஸ்க் பர்பிள் கலரில் இருக்கிறத வாங்கலாம். ஃபாக்ஸ் ஸ்டைலில், மிந்த்ரா அண்ட் நைக்காவில் அவைலபிள். ஸோ வேறு எந்த வெப்சைட்லேயும் வாங்காதீங்க. நிறைய ஃபேக் ப்ராடக்ட்ஸ் வந்து இப்போ மார்க்கெட்டில் வருது. ஸோ ஏமாந்துடாதீங்க. ஸோ இது வந்து போடும்போது இந்த லைட்டாக வந்து அந்த மென்தால் கூல்னு சொல்லுவோம்ல, அந்த சாக்லேட்டை வாயில் போட்டால் இன்ஸ்டண்ட்டாக ஒரு கூலிங் எஃபெக்ட் தருமே. ஸோ அந்த மாதிரி இதை போட்ட உடனேவே ஒரு சில்னஸ் தரும். ஸோ அதை வச்சு நீங்கள் கண்டுபிடிக்கலாம் இந்த ப்ராடக்ட் வந்து ஒரிஜினல்னு.
ஸோ இதுதான் ஒரு சின்ன சின்ன டிப்ஸ். ஸோ அதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். இந்த மாதிரி நீங்கள் உங்கள் நெக் ஏரியாவுக்கு போடணுன்னா போட்டுக்கலாம். ஹேண்ட்ஸில் கையிலலாம் வந்து உங்களுக்கு டேன் அதிகமாக இருக்குன்னா ஸோ அங்கேயுமே போட்டுக்கலாம். கழுத்து பின்னாடி போட்டுக்கலாம். ஸோ இது உங்களோட பட்ஜெட் எவ்வளோ இருக்கோ அதை பொறுத்து போடலாம். ஸோ நிறைய பேருக்கு டவுட் இருக்கும், கெமிக்கல் பீல் பண்ணதுக்கப்புறம் நான் முல்தானி மட்டி இல்லை வீட்டில் செய்கிற DIY எல்லாம் ட்ரை பண்ணலாமான்னு. அதுலேயும் மஞ்சளெல்லாம் வந்து நிறையா பேர் கேட்குறாங்க. தயவு செஞ்சு ஃபேஸில் எக்காரணத்து கொண்டு மஞ்சளை மட்டும் போடாதீங்க. உங்கள் ஸ்கின்னை வந்து பயங்கரமாக பேர்ன் அவுட் பண்ணிடும். நிறைய பேர் பழகின ஸ்கின்னுக்கு ஓகே நான் புதுசாக ட்ரை பண்ண போகிறேன் அப்படின்னா பண்ணாதீங்க. அதுவும் கெமிக்கல் பீல் பண்ணிவிட்டு போடலாமான்னா தயவு செஞ்சு பண்ணாதீங்க. அந்த மாதிரி முல்தானி மெட்டி பண்ணாதீங்க. ஸோ இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்து DIYs கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிக்கோங்க. இது என்னோட கைண்ட் அட்வைஸ். முடிஞ்சால் இதை வேணால் ட்ரை பண்ணலாம். இல்லைனா வந்து 2 நாள் விட்டுட்டு அதுக்கப்புறம் ரேண்டமான டேஸில் வந்து நீங்கள் உங்களோட மாஸ்க்கு தனிப்பட்ட முறையில் போட்டுக்கோங்க. ஃபேஸில் அப்ளை பண்ண மாஸ்க் பார்த்தீங்கன்னா நல்லாவே காஞ்சிருச்சு, 10 நிமிஷம் மேலே ஆயிடுச்சு. ஸோ இதை வந்து நான் இந்த மாதிரி ஒரு இதை வச்சு நான் வைப் பண்ண போகிறேன். ஆக்சுவலாக இந்த வைப் பண்ணுறது வந்து உங்கள்கிட்ட இருந்ததுன்னா இதையே யூஸ் பண்ணுங்கள். இது வந்து ஃபேஸை வந்து க்ளீன் பண்ணுவோம் இல்லையா, டபுள் கிளென்சிங், அதுக்கு யூஸ் பண்ணுறது தான். சப்போஸ் அது இல்லைன்னா நீங்கள் வந்து ஜென்டிலாக வந்து உங்கள் ஃபேஸை நல்லா க்ளீன் பண்ணுங்கள் நார்மல் வாட்டரில். இதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுங்கிறத சொல்லிடுறேன். ஸோ இன்றைக்கி நீங்கள் சப்போஸ் ஸ்கின் கேர் ஃபாலோ பண்ணுறவங்களா இருந்தால் கெமிக்கல் பீல் மாஸ்க் எல்லாம் போட்ட அன்றைக்கி தயவு செஞ்சு சீரம் வேறு ஏதாவது ஆக்டிவ்ஸ் எல்லாம் போடுறத தயவு செஞ்சு ஸ்டாப் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் மாய்ஸ்சரைசர் மட்டும் போட்டால் போதும். ஏன்னா நம்ம ஸ்கின்னுக்கு ஹீலிங் தேவை. ஸோ நம்ம ஒரு ட்ரீட்மெண்ட் மாதிரி தான் இதை வந்து நம்ம வீட்டில் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் சொல்லிட்டு மேலே போட்டு டம்ப் பண்ணாமல் ஒரு 2 நாளைக்கு ரெஸ்ட் விட்டிங்கன்னா ஸ்கின் தானாகவே வந்து செட் ஆகும். ஸோ இது நம்ம பண்ண இந்த கெமிக்கல் பீலிங்காக இருக்கட்டும் இல்லைனா வந்து மாஸ்க்காக இருக்கட்டும், ஸோ அதோட டேன் ரிமூவிங் ஒர்க்கெல்லாம் நல்லாவே பண்ணும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா என்னோடய ஸ்கின் நல்லாவே டேன் இருந்தது, இப்போ கொஞ்சம் வந்து லைட்டர் ஆகிருக்கு. ஸோ இதை வச்சு தான் நான் கண்டுபிடிப்பேன் என் ஸ்கின்னில் எவ்வளோ டேன் வந்து ரிமூவ் ஆகிருக்குன்னு. இந்த ஐ ஏரியா, நோஸோட கார்னர், லிப்போட கார்னர்லாம் தயவு செஞ்சு எந்த ஒரு ப்ராடக்ட்டுமே வந்து அப்ளை பண்ணாதீங்க. ஈவன் சீரமுமே கூட நம்ம ஸ்ட்ராங்கர் சீரமெல்லாம் அந்த இடத்துல அவாய்ட் பண்ணுறது நல்லது. லாஸ்ட் அண்ட் ஃபைனல் டச்சாக வந்து மாய்ஸ்சரைசர் போட போகிறோம். ஸோ நம்ம வந்து இதை நைட் டைம்லேயும் பண்ணலாம், டே டைம்லேயும் பண்ணலாம். எப்போ பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. சப்போஸ் நைட் டைம் பண்ணுறீங்கன்னா வந்து மாய்ஸ்சரைசர் போடுங்க, டே டைம் யூஸ் பண்ணிங்கன்னா சன்ஸ்க்ரீன் போட்டுக்கோங்க. மோஸ்ட்டாக வந்து நைட் டைம் யூஸ் பண்ணுறது ரொம்ப பெட்டர். ஸோ இந்த மாய்ஸ்சரைசர் இப்படி தான் இருக்கும், வாட்டர் மாதிரி. இது வந்து பார்த்திங்கன்னா விஷ்கேரோட ஜெல் மாய்ஸ்சரைசர். உங்களுக்கு சப்போஸ் ஆயிலி ஸ்கின்னாக இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக இந்த மாய்ஸ்சரைசர் வந்து யூஸ் பண்ணலாம். ரொம்ப எஃபெக்டிவாக இருக்குது. என்னோட மாய்ஸ்சரைசரும் வந்து நல்லா செட் ஆகிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் நம்ம எதுவுமே போட வேணாம் இன்னும் 2 நாளைக்கு. ஜஸ்ட் மார்னிங் நேரத்தில் சன்ஸ்க்ரீனும் நைட் நேரத்தில் மாய்ஸ்சரைசருமே போதும். யாராவது இந்த மாதிரி டேனில் அவஸ்தப்பட்டு இருந்தாங்கன்னா அந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. ரொம்ப 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 ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நாளைக்கு இன்னொரு சூப்பரான வீடியோவில் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். டாடா பாய்.